இங்க நம்ம ஜாக்கி சான் சில பேர் துரத்துறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயரமான பில்டிங் உடைய சோரை புடிச்சிக்கிட்டு அப்படியே விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கேங் உடைய லீடர் என்ன பண்றான்னா ஒரு பெரிய மண்வெட்டியை கையில எடுத்து நம்ம ஜாக்கியுடைய கையிலேயே அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஜாக்கி அவன் அடிக்கிற ஸ்பீடை கால்குலேட் பண்ணிட்டு ஒரு கையை எடுத்துட்டு இன்னொரு கையில புடிச்சிக்கிட்டு அப்படியே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் காண்டாகி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான்னா நான் அடிக்கிற வேகத்தை கால்குலேட் பண்ணி ஈஸியா என்னுடைய அடியில இருந்து தப்பிக்கிறியான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அடியை நிப்பாட்டிட்டு நம்ம ஜாக்கி எதிர்பார்க்காத நேரத்துல அவருடைய கையிலேயே ஓங்கி டமால்னு அடிச்சிடறான். அதனால வலி தாங்க முடியாத நம்ம ஜாக்கி அந்த கையை எடுத்து ஒதறிக்கிட்டே இன்னொரு கையுடைய விரல்ல அந்த மண்வெட்டியுடைய முனையை அப்படியே புடிச்சிக்கிறாரு. அவரால் அதை ரொம்ப நேரம் பிடிக்க முடியாம அப்படியே விரல் வலிக்கிட்டே போய் அப்படியே டமால்னு கீழே விழுந்துறாரு. நல்லவேளையா அவரு வெளியில இருந்த ஒரு ஏசி உடைய அவுட்டோர்ல குதிச்சிடுறாரு. குதிச்சிட்டு அந்த வில்லனை பார்த்து முடிஞ்சா இப்ப வாடான்னு சொல்றாரு. அதுக்கு அவன் நான் வரமாட்டேன்டா இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டியை வச்சு ஓங்கி அவரை ஒரு அடி அடிக்கிறான். இப்ப அந்த மண்வெட்டியும் ஸ்லிப் ஆகி கீழேயே போய் விழுந்துருது. நம்ம ஜாக்கியும் அங்கிருந்து எகிரி இன்னொரு ஏசி உடைய அவுட்டோர்ல குதிச்சு தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த பில்டிங்ல மாட்டி இருக்கிற ஏசி உடைய அவுட்டோருக்குள்ளேயே அப்படியே குதிச்சு குதிச்சு கீழே இறங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிளாட்ல இருக்கிறவன் விண்டோவை திறந்து நம்ம ஜாக்கியை பார்த்துட்டு இங்க என்னடா பண்றேன்னு கேட்க அதுக்கு அவரு உன் பொண்டாட்டி காத்து வரலன்னு சொன்னா அதுக்கு தான் ஏசியை ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவன் நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே உள்ள போயிடுறான். கடைசியில நம்ம ஜாக்கியும் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு வழியா கீழே வந்துடுறாரு.